Dear students, இந்த செகண்ட் வீடியோ பாருங்கள். செகண்ட் வீடியோவில் என்ன நம்ம புதுசாக அடுத்த நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா எ பாடி த்ரோன் வெர்டிகலி அப்வர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா. ஃபஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் கிளாஸில் ஃபஸ்ட் வீடியோவில் இந்த எரர்ஸ் பர்சன்டேஜ் ரிலேட்டிவ் எரர் எப்படி ஃபார்ம் ஆகுது, எரர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த வாட்டர் வெல், இந்த கிணத்துக்குள்ளே என்ன பண்ணுறோம், ஒரு லெமனை போடுறோம், ஸ்டாப் கிளாக்கை ஆன் பண்ணிக்கிறோம். அதுக்கு அடுத்தது ஹவு மச் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த அலாங் த சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டர் இன்சைடு த வெல் அப்படின்னு சொல்கிறத கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சம் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாம்பிள் சம்மை பார்த்தோம். அதுக்கு அடுத்தது அனதர் ஒன் மெத்தடு, ஒரு ரோப்பை என்ன பண்ணுறோம், இன்சர்ட் இன் டு த வெல் அண்டு டு ரீச் த சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டர் அண்ட் ஹவு மச் டிஸ்டன்ஸ் அப்படின்றத ஜஸ்ட்டு ஒரு கால்குலேஷன் மெத்தட் மூலிமா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா. நவ் த செகண்ட் வீடியோ, எ பாடி கேஸ் 2 பாருங்கள். எ பாடி த்ரோன் வெர்டிகலி அப்வர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம கையில் ஒரு பால் வச்சுருக்கோம். அந்த பாலை என்ன பண்ணுறோம், தூக்கி மேலே அப்வர்ட் டைரெக்ஷனில் வானத்தை நோக்கி மேலே போடுறோம். ஓகே. கன்சிடர் an object mass m thrown vertically upwards with an initial velocity u. Let us neglect air friction அப்படின்னு சொல்லிட்டோம். வாட் இஸ் த மீனிங் ஃபார் let us neglect the air friction. இப்போ அந்த பால் ரீச் ஆகுது, மேக்ஸிமம் டிஸ்டன்ஸை ரீச் பண்ணுது, அதெல்லாம் டு இங்கே ஃப்ரீ ஸ்பேஸ். இப்போ த பால் மூவிங் டுவர்ட்ஸ் த ஃப்ரீ ஸ்பேஸ் ஹியர் ஏரில் போய் பட்டுட்டு என்ன ஆகும், ஏரில் பார்த்தீங்கன்னா என்னது, வேரியஸ் லெவல், வேரியஸ் லேயர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இந்த லேயரில் என்ன ஆகுது, ஏரில் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், ஏரில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லேயர் இருக்கும். நமக்கு தெரியுமா நம்ம கண்ணுக்கு ஏர் பார்த்தீங்கன்னா என்னது, இந்த ஸ்ட்ராடோஸ்பியர், மீசோஸ்பியர், அயனோஸ்பியர்லாம் சொல்கிறோம்லையா. இப்போ நம்ம எரியிற இந்த பால் இங்கே ஏர் போகுது. இப்போ இங்கே ஏரில் சோ மெனி நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் இருக்கும். இப்போ இங்கே எதுவுமே ஃப்ரிக்ஷன் எதுவுமே நடக்காது, ஃப்ரிக்ஷன் உராய்வு எதுவுமே இல்லை. ஃப்ரிக்ஷன் இருந்தாலும் அது இட் இஸ் வெரி நெக்லெஜிபிள் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஏரில் போய் ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸுக்கு மேலே போகுது, அவ்வளோதான். ஓகே. இப்போ லெட்டஸ் நெக்லெக்ட் த ஏர் ஃப்ரிக்ஷன். இன் திஸ் கேஸ் we choose the vertical direction as positive y-axis shown in figure and 2.38 பாருங்க. Then the acceleration a is equal to minus g அப்படின்னு சொல்லுவோம். So a is equal to minus g means neglect the air friction and the g is the point towards the negative y-axis அப்படின்னு சொல்லுவோம். நெகட்டிவ் y-axisனால் ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் இந்த பால் மூவ் ஆகும் டுவர்ட்ஸ் அப்வர்ட்ஸ். அதுக்கடுத்தது என்ன ஆகும், திருப்பி அகைன் நெகட்டிவ் y-axisல டவுன்வர்ட்ஸில் வரும். ஸோ த கைனமேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார் திஸ் மோஷன் என்ன சொல்கிறாருன்னா, த வெலாசிட்டி ஆஃப் த பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அட் எனி டைம் v is equal to u minus gt அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் v is equal to velocity, u is initial velocity, minus gt is nothing but the ball moving downward direction சொல்கிறோம். ஸோ the ball moving downward direction is nothing but v is equal to u minus gt and s is equal to ut minus 1/2 gt square அப்படின்னு சொல்கிறோம். s is equal to ut minus 1/2 gt square சொல்கிறோம். next one, the velocity of the object at any position y from the point where object thrown is v square is equal to minus 2gy அப்படின்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக a அப்படிங்கிற இடத்துக்கு பதில் என்ன பண்ணுங்க, we substitute the value minus g அப்படின்னு சொல்கிறோம். minus g. What is the kinematic equation for general s is equal to ut plus half at square and v is equal to u plus at. v square is equal to u square minus 2as. Now we can apply all the three equation. The a value a is equal to minus g value can substitute here, so that v square is equal to u square minus 2gy. Here y is nothing but how much there is a height. Here height is considered. The s is equal to ut minus 1/2 gt square is nothing but here minus 1/2 gt square எப்படி வந்ததுன்னா s is equal to ut plus 1/2 at square வரும். ஏக்கு பதில் என்ன பண்ணுறோம், மைனஸ் g அப்ளை பண்ணுறோம். ஸோ தட் s is equal to ut minus 1/2 at gt square and v is equal to u minus gt அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. நான் another one, the example 2.36 sum பாருங்கள். A train was moving at the rate of 50 km/h
50 km per hour. When brakes were applied, it came to rest within the distance to 225 meter. Calculate the retardation of produced in the train அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, இப்போ இது 250 km per hourல என்ன ஆகுது, இந்த ட்ரெயின் மூவ் ஆகுது. பிரேக்ஸ் வேறு பிரேக் அப்ளை பண்ணுறோம். அப்போ பிரேக் அப்ளை பண்ணுறப்ப வித்தின் த 225 டிஸ்டன்ஸில் பிரேக் அப்ளை பண்ணுறோம். ஐ மீன் அப்போ தான் ரெஸ்ட் பொசிஷனுக்கு வருது. ஓகேவா, பிரேக் அப்ளை பண்ண வாட்டி 225 மீட்டரை கிராஸ் பண்ணி ஆஃப்டர் தட் இட் கேன் என்னது ரெஸ்ட்டு. ஓகே, அப்போ கால்குலேட் த ரிட்டார்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ரிட்டார்டேஷனாக என்ன அர்த்தம், நம்ம பிரேக் அப்ளை பண்ணுறப்ப த ஆப்போசிட் ஃபோர்ஸு வந்து அந்த ட்ரெயின் மீல ரியாக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. தட் இஸ் த ஃபைனல் வெலாசிட்டி v is equal to 0. ஃபைனல் வெலாசிட்டி எப்போவும் இனிஷியல் வெலாசிட்டி தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். இங்கே ஃபைனல் வெலாசிட்டி v is equal to 0 மீன்ஸ் ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிகல் v is equal to 0. த இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிகல் u is equal to 54 into 5 into 10 power 5 divided by 18 அப்படின்னு சொல்லிட்டோம். அது ஏன் 5 divided by 18 போடுறோன்னு தெரியுமா, 5/18 மீட்டர் பர் செகண்ட் எஸ் பவர் -1 அப்படின்னு சொல்லுவோம். 54 அப்படிங்கிறது கொடுத்துருக்கு கிவன் கிலோமீட்டர். சரியா, அண்ட் இன்ட்டு 5/18 இன்ட்டு எம் எஸ் பவர் -1 போடுறோம். இதை சிம்பிளை பண்ணோம்னா 15 எம் எஸ் பவர் -1 அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, here s is equal to 225 meter. The retardation always against the velocity of the particle. இப்போ v square is equal to u square minus 2as. இப்போ u square வேல்யூ அப்ளை பண்ணுறோம், -2a இன்ட்டு எஸ்ஸோட வேல்யூ 225 அதை அப்ளை பண்ணுறோம். ஃபைனலாக 450 a is equal to 225 and a is equal to 225 divided by 450, that is equal to ms power -2. And finally 0.5 ms power -2. Hence the retardation 0.5 ms power -2. ஓகே, இங்கே வந்து இப்போ 5/18னா என்ன அப்படின்னா, கிலோமீட்டரை வந்து மீட்டரை கன்வெர்ட் பண்ணுறப்போ 5/18ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். கொடுத்துருக்க வேல்யூ வந்து என்னது, கிலோமீட்டரில் கொடுத்துருக்காங்க. 54 கிலோமீட்டர் பர் ஹவர் கொடுத்துருக்காங்க. கிலோமீட்டரை மீட்டரை கன்வெர்ட் பண்ணுறப்போ என்ன பண்ணணும், 5/18ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அதேமாதிரி மீட்டரை வந்து கிலோமீட்டரை கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா 18/5ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். இது வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் ஷார்ட்கட் மெத்தட். ஓகேவா, இந்த இடத்துல எப்படி திடீர்னு 5/18 வந்தது அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணாதீங்க. கிலோமீட்டர் நம்ம கொடுத்துருக்க வேல்யூ வந்து கிலோமீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து என்ன பண்ணுறோம், மீட்டர் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா 5/18ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். இன்கேஸ் கொடுத்துருக்க வேல்யூ 54 அல்லது 2000 மீட்டர் 3000 மீட்டர்னு கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணிக்கலாம், டைரெக்டாக அப்படியே போட்டிருக்கலாம். ஓகேவா, அதே மாதிரி மீட்டரை வந்து கிலோமீட்டர் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 18/5ஆல் மல்டிப்ளை பண்ணாங்கன்னு. இது வந்து ஜென்ரல் மேத்தமெட்டிக்கல் ரூல்ஸ். ஓகேவா, ஷார்ட்கட் மெத்தடில் அது ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா. ஓகேவா, அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் ஒன் ப்ரொஜெக்டைல் அப்படின்னு சொல்கிறோம். ப்ரொஜெக்டைல் மோஷன் அப்படின்னு சொல்கிறோம். ப்ரொஜெக்டைல் மோஷன்னா என்ன அர்த்தம், எரிபொருள் அப்படின்னு சொல்கிறோம். ப்ரொஜெக்டைல் அப்படின்னா நம்ம கையிலேருந்து ஒரு பால் வந்து என்ன பண்ணுறோம், த்ரோன் பண்ணுறோம். when an object thrown in the air with some initial velocity அப்படின்னு சொல்கிறோம். நாட் ஜஸ்ட் அப்வர்ட்ஸில் வேகமாக, நாட் ஜஸ்ட் அப்வர்ட்ஸ்னால் என்ன அர்த்தம், ஜஸ்ட் ஆர்டினரியாக த்ரோ பண்ணுறோம் அவ்வளோதான். அண்ட் தென் allowed to move under the action of gravity alone, the object known as projectile அப்படின்னு சொல்கிறோம். ப்ரொஜெக்டைல் அப்படின்னா தமிழில் எரிபொருள் அப்படின்னு சொல்கிறோம். ப்ரொஜெக்டைல் மோஷன்லாம் அர்த்தம் நம்ம கையிலேருந்து எரியக்கூடிய அந்த பால் ஒரு விசையினால், அந்த விசை வந்து என்னது நம்மகிட்டேருந்து போகுது. அந்த விசையினால் என்ன ஆகுது, ஒரு குறிப்பிட்ட உயரம் மேலே போயிட்டு என்ன ஆகும், திருப்பி டவுன்வர்ட் டைரெக்ஷனில் தெரியுது. இப்போ இங்கே தான் நம்ம இருக்கோம்னு வச்சுக்கிங்க. இப்போ நம்ம கையிலேருந்து என்ன பண்ணுறோம், ஒரு பொருள் இப்படி எரியிறோம். அப்படி எரியறப்ப என்ன மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் போயிட்டு அதுக்கடுத்து என்ன ஆகும், திருப்பி டவுன்வர்ட் டெஸ்ட் இது வரும். இந்த வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஜெக்டைல் மோஷன் சொல்கிறோம். ஓகேவா, இது வந்து ஒரு பரவளையமாக என்ன ஆகும் நமக்கு கிடைக்கும், பேரபோலிக் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அது இனிஷியல் வெலாசிட்டி வேல்யூ u is equal to 0 அண்டு டைம் ஆக என்ன ஆகும், வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அட் ஏ பர்டிகுலர் லெவல் ஒன் டைம் velocity should be maximum and height is also maximum. 3 at a point la within fraction of second the velocity என்ன ஆயிரும், 0 ஆகிடும். ஆஃப்டர் தட் இட் ஷுட் பி டவுன்வர்ட் டைரெக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக பார்ட்டிகல்ஸ் மூவ் ஆகும். பட் இங்கே வந்து எந்த ஒரு ஃபோர்ஸும் அப்ளை பண்ண தேவையில்லை. பட் இதிலேருந்து இங்கே போகிற வரைக்கும் தான் என்ன பண்ணுறோம், we can applying some projectile motion force after reaching in downwards. After reaching in the downwards என்ன ஆகும், மூவிங் என்னது, பேரபோலிக், ஒரு பேரபோலா பரவலை எழுத்து தமிழில் பரவலைன்னு சொல்கிறோம், இங்கிலீஷில் பேரபோலா.
சரியா இது ஃபார்ம் பண்ணுது. இப்போ ஃபைனலாக என்ன ஆகுது, இட் ரெஸ்ட்டு. இனிஷியல் என்ன இருந்துச்சோ அதே ரெஸ்ட் பொசிஷனுக்கு ஃபைனலுக்கு வந்துடுது. பட் இன்பிட்வீனில் என்னது மேக்ஸிமம் பொசிஷன் மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃப்ரம் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்தை ரீச் பண்ணுது. ஓகேங்களா. அப்போ இந்த பாயிண்டில் வாட்டர் புட்டு வெலாசிட்டின்னு வரும். வெலாசிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஒரு பர்டிகுலர் லெவல் வந்துட்டு என்ன ஆகும், ஸ்டாப் ஆகிட்டு தென் டிகிரீஸ் ஆகி கீழே டவுன்வர்ட்ஸில் வந்துடும். ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது when an object is thrown is air some initial velocity and then allowed to move under the action of gravity alone, object known as projectile அப்படின்னு சொல்கிறோம். வாட் இஸ் ப்ரொஜெக்டைல் அப்படிங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 4 லைன் டெஃபனிஷன். the path is allowed to the projectile is called trajectory அப்படின்னு சொல்கிறோம். சரியா, ட்ரெஜெக்டரின்னா ட்ரெஜெக்டரி பாத் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், an object dropped from window from moving the train. சரி, இப்போ மூவிங் ட்ரெயின்லேருந்து ஒரு ஆப்ஜெக்டை த்ரோ பண்ணோம்னா என்னாகும், அது வந்து ரீச் சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்தை போய் ரீச் பண்ணுறப்ப ஒரு பரவளையமாக இதாகும். பரவளையம்னா என்ன அர்த்தம், ஒரு பரவளையம்னா என்ன சொன்னாலும் என் பேரை போல். இப்போ இது நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, இப்போ ட்ரெயினில் போயிட்டுருக்கீங்கன்னா இங்கேருந்து இது போடுறப்போ ஒரு கல்லை தூக்கி போடுறப்ப என்னாகும், ஒரு பரவளையம் ட்ரெஜெக்டரி லைனை ஃபார்ம் பண்ணும். ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது அதுக்கு வேறு அனதர் ஒன்று எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். ஏ புல்லட் ஃபயர்டு ஃப்ரம் ஏ ரைஃபிள், துப்பாக்கி தோட்டலேருந்து குண்டு வெளியில் வர்றது. ஏ பால் த்ரோன் இன் எனி டைரக்ஷன், ஏ ஜாவ்லின் ஆர் ஷார்ட் புட்டு த்ரோன் அத்லெட்டிக் அண்ட் ஏ ஜெட் ஆஃப் வாட்டர் யூஸிங் ஃப்ரம் த ஹோல் நியர் த பாட்டம் ஆஃப் த வாட்டர் டேங்க். ஓகே, இப்போ இதெல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் தான். இதெல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ப்ரொஜெக்டைல் மோஷன் அப்படின்னு சொல்கிறோம். சரியா, எரிபொருள் பாதை, தமிழில் எரிபொருள் அப்படின்னு சொல்கிறோம். எரிபொருளின் பாதை அது வந்து ட்ரெஜெக்டரி, that is projectile motion. It is found that the projectile moves under the combined effect two velocities. First one is a uniform velocity. A uniform velocity in the horizontal direction which will not change provided there is no air resistance. Here the object moving in a particular direction or particular position initially at present it having some amount of velocity and initial velocity, and the object moving in it is constant velocity அப்படின்னு சொல்கிறோம். கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் the object மூவ் ஆகும் in horizontal direction. horizontal direction அர்த்தம் சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்துக்கு பேரலாக நம்ம நிற்கிற டைரெக்ஷன். ஹரிஜான்டல் டைரெக்ஷன்னா வெர்டிக்கல் டைரெக்ஷனுக்கும் ஹரிஜான்டல் டைரெக்ஷனுக்கும் ஜஸ்ட் யூ நோ த மீனிங். ஓகே, மீனிங் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ த ஹரிஜான்டல் டைரெக்ஷன் என்ன அர்த்தம், இந்த பொசிஷனில் ஹரிஜான்டல் டைரெக்ஷன் என்ன அர்த்தம், ஆப்ஜெக்ட் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த மாதிரி மூவ் ஆகுறது ஹரிஜான்டல் டைரெக்ஷன் சொல்லிட்டு. இப்போ ஹரிஜான்டல் டைரெக்ஷன் அப்படி போயிட்டு இந்த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்தை ரீச் பண்ணுது. which will not change the provided there is no air resistance அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து ஏர் இங்கே நிறையா இருக்குது. இப்போ இந்த ஏர் வந்து என்ன பண்ணது, அப்போஸ் பண்ணாது அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் அனதர் வந்து யூனிஃபார்ம்லி சேஞ்சிங் வெலாசிட்டி. uniformly changing velocity that is increasing or decreasing in the vertical direction சொல்லிட்டு. ஓகேவா, இன்க்ரீஸாக இருந்தாலும் சரி டிக்ரீஸிங்காக இருந்தாலும் சரி வெர்டிக்கல் டைரக்ஷன் இருக்காலும் யூனிஃபார்ம்லி வெலாசிட்டி வந்து என்ன ஆகுது, சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து ப்ரொஜெக்டைல் இஸ் கிவன் இனிஷியல் வெலாசிட்டி இந்த ஹரிஜான்டல் டைரெக்ஷனில் ப்ரொஜெக்டைல் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்கிறோம். அது அந்த டயக்ராம் போட்டு காமிச்சு. நெக்ஸ்ட் த ப்ரொஜெக்டைல் கிவன் இன் இனிஷியல் வெலாசிட்டி அட் அன் ஆங்கிள் ஹரிஜான்டல், தட் இஸ் ஆங்குலர் ப்ரொஜெக்ஷன் சொல்கிறோம். அதுக்கு எடுத்தது டு ஸ்டடி த மோஷன் ஆஃப் த ப்ரொஜெக்டைல் இட் இஸ் அஸ்யூம் தட் ஏர் ரெசிஸ்டன்ஸ் இஸ் நெக்லெக்டட். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த ஏர் ரெசிஸ்டன்ஸ் வந்து என்ன ஆகுது, நெக்லெக்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் த எஃபெக்ட் டியூ டு ரொட்டேஷன் ஆஃப் த எர்த் அண்ட் கர்வேச்சர் எர்த் இஸ் நெக்லெஜிபிள் அப்படின்னு சொல்கிறோம். சரியா, த எஃபெக்ட் டியூ டு த ரொட்டேஷன் ஆஃப் த எர்த் அப்படின்னா இங்கே பூமியினுடைய ரொட்டேஷன் நம்ம கன்சிடர் பண்ணுறதில்ல. அண்ட் ஆல்சோ ஹியர் த கர்வேச்சர் ஃபார்ம் ஆகுது, கர்வேச்சர் ஆஃப் த எர்த் இஸ் நெக்லெஜிபிள் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம எரிபொருளின் பாதை வந்து பரவளையமாக இருக்கும், எர்த்தோட ரொட்டேஷன் இஸ் நெக்லெஜிபிள் சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி இஸ் கான்ஸ்டன்ட். ஆப்ஜெக்ட்டு இங்கே பாருங்கள், இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு, இங்கே ஒரு ஹியூமன் வந்து இங்கே இருக்கான்னு வச்சுக்கோங்க. இந்த ஹியூமன் என்ன பண்ணுற, இப்போ தூக்கி இப்படி எறிகிறான். சரியா, இது வந்து இங்கே ரீச் ஆகுது. இப்போ இந்த பாயிண்ட்லேயும் கிராவிடேஷன் இருக்கும், இங்கேயும் கிராவிடேஷன் இருக்கும், இங்கேயும் கிராவிடேஷன் இருக்கும். இஃப் ஆல் த பாயிண்ட்ஸ் த கிராவிடேஷன்ஸ் ஆர் ப்ரெசன்ட் பட் ஒன்லி டியூ டு த ஃபோர்ஸ்னால த ஆப்ஜெக்ட் என்ன ஆகும், மேக்ஸிமம் டிஸ்டன்ஸு போயிட்டு அதுக்கடுத்து எங்கே ஸ்பீடு ஒரு மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்துக்கு போயிட்டு அதுக்கப்புறமா என்ன ஆகும், வெலாசிட்டி கொஞ்சமாக டிக்ரீஸ் ஆகும். அங்கே போய் தான் என்ன ஆகும்,
கீழே டவுன்வர்ட்ஸில் கீழே சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்தில் விழும். பட் ஆனால் கிராவிடேஷன் வேல்யூ பொறுத்த வரைக்கும் இப்போ ஆல் த பாயிண்ட்ஸு இட் ஷுட் பி சேம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் the projectile in the horizontal projection. The projectile in the horizontal projection, we will see that next class. Okay, see you students. கொடுக்குற ஹோம்ஒர்க்கு கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணுங்கள். தயவுசெய்து ஹோம்ஒர்க்கு கொஞ்சம் பார்க்காம எழுதுங்க. ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். We will meet next class.